உன்னை துடிக்க வைப்பேன். துடிப்படா. இனிமேதான்டா நரகத்தை பார்க்க போற. மச்சான், சொர்க்கம் நரகம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவன் தான் வாழ்றோம். பாத்தியா இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தா அதுதான் சொர்க்கம். என்னோட சொர்க்கம் இந்த ஊர்ல இருக்கு, இந்த பூமியில இருக்கு. அத நான் நரகமா மாத்தி காட்டுறேன்டா. அப்படியா? நிச்சயமா காட்டுறேன். சரி மச்சான், காட்டு. இப்ப நான் கிளம்புறேன். பூங்கடி, அந்த சாவி கொடு. இத்தனை பேருக்கு முன்னால என் மில்ல பூட்டி என்ன தலைவலிய வச்சுட்டானே. மிக்க மகிழ்ச்சி மச்சான், நன்றி, வரேன். அப்ப சிவசாமி தோத்துட்டானா? அப்பா 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 ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா. உட்காருங்கப்பா. அப்பா என்னப்பா பண்ணுது? அப்பா உட்காருங்கப்பா. அப்பா ஒண்ணு இல்ல. அப்பா என்னப்பா பண்ணுது? தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களாப்பா? அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா பண்ணுது? அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா அழாதீங்கப்பா, சொன்ன கேளுங்கப்பா, அழாதீங்கப்பா. நாடா மாட்டேன்டா. நான் அதுக்கிட்ட ஆளணும். கேவலம் இந்த ரைஸ் மில் தானே போச்சு. போனா போட்டுண்டா. நான் தானே சம்பாரிச்சேன். நானே தொலைச்சிட்டேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். போனா போட்டுண்டா. பா சீல் தானப்பா வச்சிருக்காங்க. நம்ம கோர்ட்டுக்கு போய் பணத்தை கட்டணும்னா மறுபடியும் திறந்துருவாங்கப்பா. திறந்துருவாங்கடா. ஆனா நான் தோத்து போனது தானே. அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. இனிமே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை மாற்ற முடியாதுல்ல. என்னமோ தெரியல பெரியவனே, கம்பீரமா வாழ்ந்து பழகிட்டேனா என்னால செலவு நடக்க முடியலடா. மானம் போச்சுன்னா நாக்க பிடிக்கிட்டு செத்து போலான்னு ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நிஜமாவே அப்படித்தான் தோணுது. அப்பா அப்பா வாங்கப்பா, முதல்ல வீட்டுக்கு போலாம். எந்த முடிய வச்சுட்டு என்ன வீட்டுக்கு வர சொல்ற? போன நிமிஷத்து வரைக்கும் ராஜா மாதிரி நெஞ்சு நிமித்திக்கிட்டு அந்த வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தோத்து போய் அவமானப்பட்டேன். அப்பா இதை நீங்க சம்பாதிச்சதுப்பா. நீங்க குடிச்சு சீட்டாடெல்லாம் தோத்து போகல. அந்த ஆளிய மாமங்காரன் உங்களை பழிவாங்க தான் அப்படி பண்ணிருக்காரு. நீங்க எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. எல்லாத்துக்கும் அவர் ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க விட்டாலும் நான் அவரை சும்மா விட மாட்டேன்ப்பா. இதே மாதிரி 10 மடங்கு கஷ்டத்தை அவர் கண்ணில் பாப்பாருப்பா. இதுதான்டா வேணும், இதுதான் வேணும். இப்பதான்டா எனக்கு தம்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கண்ணெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வந்துருச்சு. ஆனா இப்ப சோடா குடிச்சது மாதிரி தம்பா இருக்குடா. 2 ஆம்பளை சிங்கத்தை பத்தி வச்சிருக்கேன். நான் எதுக்குடா கவலை பண்ணணும்? நான் எதுவும் கவலை பண்ணணும்? வா போலாம். வாங்கப்பா.
காலத்துல யாரையுமே நம்ப முடியலடி. அங்க பாருடி, சிவசாமி எப்படி நெஞ்சு நிமித்திட்டு போறான்னு. இப்பெல்லாம் உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறவன் தான் தலையை தொங்க போட்டுட்டு போவான். ஊரடிச்சு உலையில போடுறவன் தான் இப்படி நெஞ்சு நிமித்திட்டு போவான்க்கா. இப்படி சம்பாரிச்சு சொத்து சேர்க்கறதுக்கு செத்தே போலாம். ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டேண்ணே. ஆமாம்பா. நான் கூட சிவசாமி உழைச்சுதான் சொத்து வாங்கியிருப்பாரு, பார்த்தா ஊரடிச்சுல உலையில போட்டிருக்காரு. ஐயோ ஆமாப்பா. ஒவ்வொரு சொத்தையும் இப்படிதான் வாங்கியிருப்பாரு போல. 1000 தான் இருந்தாலும் வாழ மனுஷையா. காசு பணம் இல்லைனாலும் நேர்மையா வாழ்றவையா. ஒரு நாளும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டான். இவன மாதிரியா ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு பழம் மாதிரி வருமா? நோ, வளவனோட இவரை சேர்த்து வச்சு பேசுறேன். இவர் இந்த மாதிரி சொத்து சேர்க்கறதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் சரிதான்பா. மாமா, என்ன மாமா நடந்து வந்துட்டு இருக்கீங்க? காருங்க, நான் வேணா கூட்டிட்டு போய் விடட்டுமா? வரீங்களா? டேய், என்னடா கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றனா? மாமா நடந்து போறாரு, வீட்டுல விட்டுலான்னு பார்த்தேன். ஓ, உங்க அப்பா அங்க வந்து கவலைப்படுத்தினா நீ இங்க வந்து அசிங்கப்படுத்துறியா? அப்பா வந்தாரா? எனக்கு எதுவும் தெரியாது மாமா. இன்னொரு தடவை மாமான்னு சொன்ன. என்ன பேசுறீங்க மாமா? நீங்க எனக்கு மாமா தானே? டேய், யாருக்கு யாரா மாமா? வெற்றி, என்ன பண்றீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. டேய், உங்களால நாங்க எவ்வளவுதான் அசிங்கப்படுறது? ரோட்ல நடக்க முடியல தெரியுமா உங்க அப்பா அம்மான காரியத்துக்கு? இங்க பாருங்க வெற்றி, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பெரியவனே, அப்பன் மகனும் சொல்லி வச்சுட்டு நாடகம் போடுறாங்க. அங்க வச்சு நான் அசிங்கப்படுத்துறேன், வர்ற வழியில உன்னால முடிஞ்ச அளவுக்கு கேவலப்படுத்துன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதை இவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? இவனையும் அப்பனையும் கையை காலை வெட்டி போடல. ஏய், என்ன சொன்ன? என் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய், சொல்லிதான் பாரு. உங்க அப்பனை கண்ட தூரமா வெட்டி போடல. ஏய் ஏய்